வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. பணக்காரன் ஆகிறது எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல கடனை அடைப்பது எப்படி, அதை கடனை அடைச்சு பணக்காரன் ஆகிறது எப்படி. கடன் இருந்தாலும் கூட உங்களால் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு செய்கிற வேலையை சரியாக செய்யணும், அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், ஜெயிக்கலாம். இப்போ இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டிப் நான் சொல்லித்தரேன். நம்மளுடைய செலவுகளை நம்ம ட்ராக் பண்ணுறோமா, அதை வச்சு நம்மளோட ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு மாதமும் இன் அண்ட் அவுட் நான் சொல்கிறேன். பணம் வருது, பணம் போகுது, எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம், மீதி எவ்வளோ இருக்கு. இந்த கால்குலேஷன், இந்த கணக்கு, இந்த அக்கௌண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? பர்சனல் ஸ்பெண்டிங் எவ்வளவு, பிஸ்னஸ் ஸ்பெண்டிங் எவ்வளவு, ஸ்பெண்டர்ஸ் வர்சஸ் சேவர்ஸ் அப்படின்வாங்க. நீங்கள் சேவ் பண்ணுறவரா, செலவு பண்ணுறவரா? உலகத்தில் 90% மனிதர்கள் செலவு பண்ணுறவங்க. பர்சனலாக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களோட ஹேபிட் என்ன? பிஸ்னஸ்க்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களோட ஹேபிட் என்ன? இதை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பணக்காரனாக ஆகுறீங்க அப்படின்றது தெரிய வரும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மணி மேனேஜ்மெண்ட்ல நீங்கள் பெரிய ஆளா இல்லாத வரைக்கும் எந்த மேனேஜ்மெண்ட்லையும் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியணும், நிர்வகிக்க தெரியணும், அதற்கான அவேர்னஸ் இருக்கணும். இதுதான் என் குரு சொல்லுவாங்க, ஸ்பெண்டிங் அவேர்னஸ் அப்படின்வாங்க. எதை நம்ம செலவு பண்ணாலும் ஒரு விழிப்புணர்வோட பண்றோம். என்ன விழிப்புணர்வு இல்லை, அதனால பண விழிப்புணர்வும் இல்லை. இந்த 2 விழிப்புணர்வும் இல்லாதால வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை, பணம் வரவே இல்லை. என்ன விழிப்புணர்வுனா என்ன? எண்ணங்கள் வருது போகுது, 60,000 எண்ணங்கள் வருதுன்றாங்க. அதுல எது பெஸ்ட், எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்ண தெரியல. நினைச்சதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது போலதான் நம்ம செலவு பண்றதும். பணம் வர்றது போறது, திங்க் த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குரு. பணம் போனா வராது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன சொல்றோம், பணத்தை யாருக்காவது கொடுக்கும்போது ஒரு 10 மடங்கு 20 மடங்கு திரும்பி வரணும் நினைச்சு கொடுங்க, அழுது கஞ்ச பிஸ் நிறைய கொடுக்காதீங்க அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் சொல்லுது. ஆனா மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது, பணத்தை கொடுக்கும் போது திரும்பி வராது. அப்போ வராது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், பணம் இருக்கும் போதோ உறவுகள் இருக்கும் போதோ நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டோம், விட்டுட்டு ஐயான்னு அழுவோம். அதனால இந்த ஸ்பெண்டிங் அவேர்னஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பணம் போனா வராது. அப்ப 3 முறை யோசிச்சு இதை பண்ணணுமா வேணாமான்னு நம்ம பிளான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம செலவு பண்ண முடியாது. அடுத்தது, இதற்காக ஏதாவது ஸ்பெஷல் ஆப் நம்ம பண்றோமா? எத்தனையோ ஆப், தேவையில்லாத ஆப் இருக்கு. உங்களோட மொபைல்ல எத்தனை மணி மேனேஜ்மெண்ட் ஆப் இருக்கு, பர்சனல் ஃபினான்ஸ் ஆப் இருக்கு. இதை பொறுத்து நீங்க பணக்காரனா இல்லையான்னு தெரியும். ஒரு வாட்ஸ்அப் வச்சிருப்போம், டெலகிராம் வச்சிருப்போம், இன்ஸ்டாகிராம் வச்சிருப்போம், தேவையில்லாத எல்லாமே வச்சிருப்போம். இதனால நமக்கு என்ன யூஸ்? ஆனா மணி ட்ராக்கிங் ஆப், ஏதாவது பர்சனல் ஃபினான்ஸ் ஆப் வச்சிருக்கோமா? அது இருந்தால் தான் நம்ம கேட்டகரி வைஸா எவ்வளோ நம்ம செலவு பண்ணணும், எங்க தப்பு பண்றோம்னு தெரியும். நான் சொல்வேன், அவசியம் அத்தியாவசியம். அவசியமானது பண்ணக்கூடாது, அத்தியாவசியமானது தான் பண்ணணும். எதெல்லாம் அத்தியாவசியம், எது அவசியம். நம்ம ஜாலியாக இருக்கணும், என்டர்டைன்மெண்ட், வெளியில் போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும், சினிமாவுக்கு போகணும், எங்கேயாவது மாலுக்கு போகணும், இதெல்லாம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தேவை. நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் தேவை. ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் தேவை? நேரமும் முக்கியம், பணமும் முக்கியம். எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கவே கூடாது. அதுவும் என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு மில்லியனர். 2 விஷயம் அவரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் அவர் இங்கே மெட்ராஸ் வரும்போது, நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு கடைக்குள்ள நம்ம என்ட்ரா போறோம், ஒரு ஹோட்டல், ஒரு காஃபி ஷாப்ல என்ட்ரா போறோம். சார் அங்க ஒரு இடம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாரு. வேற ஒரு இடத்துல போய் நாங்கள் ஒரு ரோட்டோர கடை, அதில் போய் நாங்கள் டீ குடிக்கிறோம் காரை நிறுத்தி. அப்போ அவர் சொன்னார், ஏன் அங்கே வேணாம், நீங்கள் இங்கே வந்தீங்க, இங்கே வந்திருக்கோன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அதில் 10 ரூபா எக்ஸஸ்ங்க அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டேன். 10 ரூபா எக்ஸஸ், அதுக்கே இங்கே வந்தோம். டீ சார், இந்த டீ நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது சார். பாருங்க, 10 ரூபா கம்மி, டீ நல்லா இருக்கு. இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அங்கன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டான், நம்ம போவோம், டீயை கொண்டு வைப்பான். இவர் பாருங்க, 15 வருஷமா இங்கே தாங்க நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னாரு. அவரோட ஊர் திருப்பூர்லேயே காஸ்ட்லி காரை அவர் தான் வச்சிருக்காரு, ரைட்டா? அப்போ நாங்கள் போயிட்டே இருக்கும்போது, அப்போ என்ன நம்ம டீ குடிக்கலாம் அதே இடத்துல சொன்னேன். அவர் என்ன சொன்னார், ஒரு 5 நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். 5 நிமிஷம் வீட்டுக்கு போகலாமா? மணி 11:45 ஆச்சு. அப்புறம் எதுக்கு கடை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கடைகிட்ட கேட்டீங்களே, அங்கே 25 ரூபாங்க டீ அப்படின்னு. நான் மண்டை காஞ்சிட்டேன். அவர் வச்சிருக்க காருக்கும் ஒரு பேசுனதுக்கும் இது ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கலாம். அந்த காரு அவருக்கு பிடிச்சிருக்கலாம், அவர் காரை கிரேஸாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் செலவு பண்ணணும்னு நினைக்கிற அந்த பணம் இருக்கு பாருங்க, அதை யோசிக்கிறார். ஒரு 7 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடலாம், நம்ம வீட்டில் போய் நம்ம காஃபியை குடிச்சிடலாம், அது எதுக்குங்க கடை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, 15 வருஷமா இந்த கடையில் தான் குடிக்கிறாரு. அவர் நினைச்சா 3 5 ஸ்டார் ஹோட்டலில் அட் அ டைம்ல வாங்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், பணக்காரங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? பணக்காரங்களா இருக்கமா, பணக்காரங்களா காட்டிக்கணுமா? செலவு பண்றதை வச்சோ, நம்மளோட காரை வச்சோ, நம்மளோட வீடை வச்சோ நம்ம பணக்காரன் யாராவது நினைச்சானா அவன் முட்டாள், நம்ம தான் முட்டாள். சரியா? ஸ்டேட்டஸ் என்பது நம்மளோட பேங்க் பேலன்ஸ், நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட அசெட்.
எதெல்லாம் பந்தா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. உண்மையான ஸ்டேட்டஸே நமக்கிட்ட இருக்கிற பணம், அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.